இன்னைக்கு என்ன சொன்னீங்க மிஸ்டர் சீமான் அவர்களே? உங்க மேல வழக்கு கொடுத்த மாதிரி இன்னும் 6 பேர் மேல நான் வழக்கு கொடுத்துக்கிறேனா? டேய், நீ உன் நாக்கு இருக்கு பத்தியாடா, உன் நாக்கு ஒரு நாள் நீ இழுத்துட்டு சாவடா. ஒரு நாள் உனக்கு வாய் பேசுறதுக்கே உனக்கு முடியாம வாய் இழுத்துட்டு தான்டா போவோம். ஏன்னா நீ பண்ணிக்கிற பாவம் 1 2 கிடையாதுடா. நீ திமுகவோட கைக்கூலியா நானு? அவங்க சொன்னாங்களா உன்னை இந்த மார்ச்ல என்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு, என்னடா சொன்ன பேச்சுவார்த்தையில 50,000 ரூபாய் போட்டுடுறேன், என்னமோ திமுக காரங்களுடைய மானம் போயிட்டு இருக்குது, அதனால பெங்களூர் இருக்க சொல்லு, எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் வர சொல்லுன்னு. நானா உன்னை மாதிரி துப்பு கட்டவா நினைச்சுன்னுக்கிறியா? உன்னை மாதிரி துப்பு கட்டவா நினைச்சுன்னுக்கிறியா? நீ பேசிருக்கிறது, உன் மாமா பையன் பேசிருக்கிறது எல்லாத்தையும் ஆடியோ கொடுத்துதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். அதனால திமுக காரங்க எங்க வந்தாங்க? திமுக காரங்க எங்க வந்தாங்க? நீ தானே கொழுப்பு பண்ணிட்டு இருக்கிற. நீ கொழுப்பு என்னமோ சவால் விட்டுனுக்குற, கை வச்சு பாரு பாக்கலாம். நான் ரவுடிசம் பண்ணிருக்கிறியா? ரவுடிசம் பண்ணிருக்கிறியா? நீ என்ன பண்ணாலும் அப்ப உன் மேல வழக்கெடுக்க மாட்டாங்களா? அப்ப எவன்டா ஓட்டு போடுவாங்க உனக்கு? மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க உனக்கு? நீ என்ன இங்க மக்களை காப்பாத்த வந்திருக்கிறியா, இல்லாட்டி நீ அராஜகம் பண்ண வந்திருக்கிறியா? நான் சொல்லிட்டேன் சீமான், இந்த வீடியோல சொல்லிடுறேன்னு, வாழ்க்கையில நீயும் நானும் என்னைக்குமே நண்பர்கள் ஆக மாட்டோம். ஓகே? கட்டேசி நிமிஷம் வரைக்கும் நீயும் நானும் எதிரிதானே. நான் எனக்கு நீ எச்சரிக்கைலாம் விடாத, உன் எச்சரிக்கைலாம் தூக்கி குப்பையில போட. நீ உன் எச்சரிக்கைலாம் தாண்டி, நீ குத்துக்கிற த்ரெட்டெல்லாம் தாண்டி நான் என்னைக்கு கமிஷன் ஆபீஸ்ல கால் எடுத்து வச்சனோ அன்னைக்கே நீ செத்த மாதிரிதான். ஓகே? அதனால உன் பிள்ளைகிட்டலாம் போய் சொல்ற இந்த கதையெல்லாம், இந்த மாவீர நகர் பத்தியா, அதுக்கிட்டலாம் போய் இந்த கதையெல்லாம் சொல்லு. மக்கள் அதான் கேட்பாங்க. நீ பண்ணிட்டு இருக்கிற கொழுப்புக்கு தான் விஜயலட்சுமி உன்னை தொடப்பக்கட்டையால அடிச்சிட்டு இருக்குது. உனக்கு அதுகிட்ட பேசுற யோகிதை இல்ல, கரெக்டா பண்ற யோகிதை இல்ல. நான் கேட்டேனா உங்ககிட்ட, எனக்கு 50,000 ரூபாய் கொடுன்னு உங்ககிட்ட கேட்டனா? நீ தானே வந்த. அப்ப 6 பேரை நான் ஏமாத்திக்கிறேன்னா நீ எதுக்கு வந்த? நீ என்ன ஏழாதான் நாம போட்டுக்கிறதுக்கு வந்தியா? மானங்கிட்ட நாய்டா நீ, மானங்கிட்ட நாய். அததான் நீயே சொல்லிட்டிய, கேடு கட்டவன்னு சொல்லிட்டு. அதனால நான் ஒன்னும் பயப்பட போறதில்ல, நான் பயப்படவே போறல. நீ இன்னும் திமிர நான் இன்னும் திமிரி நான் இன்னும் ஜாஸ்தி தான் பண்ண போறேன்னு தவிர நான் ஒன்னும் ஓய போறதில்ல. ஓகே? சோ நான் இந்த வீடியோல சொல்லிக்கிறேன், கேவல பிடிச்ச நாய்டா நீ, கேவல பிடிச்ச நாய். என்ன